12th ஸ்டாண்டர்ட் விடிஞ்சா பப்ளிக் எக்ஸாம் எழுத போறீங்க, இங்கிலீஷ் எக்ஸாம். ஸோ இன்னும் ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு ஸ்டடி மெட்டீரியல் ஷேர் பண்ணுறேன். அதில் வந்து ஆன்சர்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். பட் என்னென்ன கொஸ்டின்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேராகிராஃப் மட்டும் 15 மார்க் ஈஸியாக இதில் ஸ்கோர் பண்ணிடலாம். ப்ரோஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேராகிராஃப் 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து தேர்ட் பேராகிராஃப் இன் பீயிங், அந்த இது இருக்கும்ல, இன் செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவ். ஸோ அந்த இது வந்து பார்த்துங்க ஃபஸ்ட் அண்ட் தேர்டு. அதே போயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை ஃபாலோவர் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு போயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா த கேசல் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் காசியாரினா ட்ரீ பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டும் செகண்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? சப்ளிமெண்ட்ரியில் வந்து ஃபஸ்ட்டு லைஃப் ஆஃப் பை, அதுக்கடுத்து தேர்ட் மிட் நைட் விசிட்டர் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டும் தேர்டும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பேராகிராஃப் 3 பேராகிராஃப் அட்டென்ட் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் வந்து ப்ரோஸ் எழுதுறீங்க அப்படின்னா ப்ரோஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோஸ்னு போட்டு அந்த டைட்டில் 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா அப்படி போட்டுக்கோங்க. இல்லாட்டி டைட்டில்னு போட்டுட்டு 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா, ஆத்தர் ஏஜே கிரானின். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு தீம் எழுதிட்டு கேரக்டர்ஸ் லைக் நிக்கோலோ ஜேக்கோபோ தி ஆத்தர், இதெல்லாம் கேரக்டர்ஸ், இந்த லியூசியா. ஸோ இதெல்லாம் வந்து எழுதிருங்க. ஓகேவா? ஸோ இதே வந்து போயம் எழுதுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் போயம் என்னது தி கேசல், ஆத்தர் பொயட், ஆத்தர் எழுதாமல் பொயட்னு எழுதிட்டு எட்மின் மியூர் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் போயம் பேராகிராஃப் கடைசியில் ஒரு மாரல் கான்டெக்ஸ்ட் போட்டுருங்க. அதே மாதிரி சப்ளிமெண்டரி ஹிண்ட் டெவலப்மெண்ட் தான் ஈஸியாக எழுதிருவீங்க. ஸோ இதில் 15 மார்க் வாங்கிடலாம். அதுக்கப்புறம் இமெயில் ரைட்டிங் அண்ட் நோட்டீஸ் ரைட்டிங். நோட்டீஸ் ரைட்டிங் ஜென்ரல் தான், லைக் நோட்டீஸோட ஹெட்டிங் போட போகிறீங்க, பாடி ஆஃப் கண்டென்ட் போட போகிறீங்க, கீழே உங்களுடைய நேம், அவ்வளோதான் நோட்டீஸ் ரைட்டிங். இமெயில் ரைட்டிங் 2 யாருக்கு இமெயில் எழுதுறீங்க அப்படிங்கிறத போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட்னு இருக்கும், சிசி இருக்கும். நீங்கள் சிசி ஃபில் பண்ண தேவையில்லை, சிசியை விட்டுருங்க. சப்ஜெக்ட் போட்டுட்டு அதில் வந்து உங்களுக்கு நான் எல்லாமே நான் வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த மெட்டீரியல் ஷேர் பண்ணுறேன். சப்ஜெக்ட்டில் வந்து என்ன கண்டென்ட், எதை பற்றின இமெயில் அப்படிங்கிறது பாடி ஆஃப் கண்டென்ட் எழுதிட்டு கீழே வந்து அவங்க நேம் போட்டுருங்க. ஸோ அது வந்து இமெயில் ரைட்டிங். அதே மாதிரி சம்மரி, நோட்ஸ் மேக்கிங். மேக்ஸிமம் இப்போலாம் சம்மரி தான் கேட்குறாங்க. சம்மரி கேட்குறாங்க அப்படின்னா ரஃப் காஃபி, ஃபேர் காஃபி, நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் டோட்டல் பேசேஜ், நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் ரஃப் காஃபி, ஃபேர் காஃபி எழுதிருங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கொஷின்ஸ் வந்து எதையுமே ஒமிட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் அந்த 14th கொஷின் நினைக்கிறேன், லைக் அந்த டயக்ராம், ஒரு பை சார்ட், பார் சார்ட், இல்லை டேபிள் ஃபார்மேட் அந்த மாதிரி கொடுத்து அதுலேருந்து கொஷின் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஜஸ்ட் அந்த டயக்ராமை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அடுத்து என்ன கொஷின் கேட்குறாங்கிறத ஆன்சர் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் 46ல் ஏ வந்து ஸ்பாட் எரர், பி வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கேட்பாங்க, இல்லை ஏ ஃபில், பி ஸ்பாட் எரர், எப்படி வேணாலும் கேட்கலாம். ஓகேங்களா? அப்போ ஸ்பாட் எரர், ஃபில்லப்ஸ் ரெண்டுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். எது உங்களுக்கு மேக்ஸிமம் கரெக்டாக தெரியுதோ அந்த கொஸ்டின் வந்து சூஸ் பண்ணுங்க. அப்புறம் ஒன் வேர்டு நான் கொடுத்த ஸ்டடி மெட்டீரியல் உள்ள எல்லா ஒன் வேர்ட்ஸையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. யூடியூப்ல பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மெட்டீரியல் வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணியிருப்பேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதில் இருக்கும். இல்லை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிட்டு இந்த போஸ்ட்டை ரீபோஸ்ட் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் இங்கிலீஷ் பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் டேரெக்டாக டிஎம் பண்ணுறேன். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. லாஸ்ட் 1 நைட்டு தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுமோ ப்ரிப்பேர் பண்ணுங்க. அண்ட் ஒன் மோர் லாஸ்ட் அட்வைஸ், இங்கிலீஷை பொறுத்தவரை ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். எந்த ஒரு கொஸ்டினுமே வந்து தெரியல அப்படின்னு அட்டென்ட் பண்ணாமல் வந்துடாதீங்க. உங்களுக்கு 90 மார்க்கு கேட்குறாங்கன்னா நீங்கள் 90 மார்க்குமே